பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்காங்க. எண்ணெய் சூடானதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அதை சேர்த்துக்குவோம். ஜீரகம் 1 டீஸ்பூன். எல்லாமே கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட வரமிளகா ஒன்று கட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை பொரியும் போது 2 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை அதை பார்த்திங்கன்னா தோல் நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். நீல பார்க்கலாம் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை கண்ணாடி பத அளவுக்கு வதக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம் பாருங்கள் கண்ணாடி பத அளவுக்கு நான் வதக்கிட்டு இப்போ இது கூட 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் சேர்த்துட்டு இதையும் வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகா நல்லா வதங்கி வரும்போது இது கூட 1/2 கப் அளவுக்கு கேப்சிகம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கிறேன். குடமிளகா பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துட்டுருக்கேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி தலையிலிருந்து இதை சேர்த்திடுவோம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருவேன். கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நான் லோ ஃப்ளேம் வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். ஏற்கனவே பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம், வரமிளகாயும் சேர்த்துருக்கோம். அதனால் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிட்டு 1/2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இதை வதக்கிட்டுப்போம். மசால் பொடியில் பாருங்கள் லோ ஃப்ளேமில் லைட்டாக வதக்கிட்டேன். இப்போ இது கூட வடித்த சாதம் 1 கப் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். சாதம் பார்த்திங்கன்னா நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. சாதம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் இதுக்காக புளிப்பு சுவைக்காக பார்த்திங்கன்னா 1/2 லெமன் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். இது கூட பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் கொத்தமல்லி தனியாக சேர்த்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது சைடிஷே தேவையில்லை, அந்தளவுக்கு இந்த சாதம் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ லெமன் ஜூஸும் கொத்தமல்லி தலையாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்கூல் போகிற பசங்களுக்கு, வேலைக்கு போகிறவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு இது போல் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.